ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் கையை பார்த்துருப்பீங்க, ரெட்டாக இருக்குது. என்னென்னா நம்ம இப்போது கார் ப்ராங்க் எடுக்க வந்திருக்கோம். நிறைய இது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. காருக்குள்ளே வச்சு ஒரு கான்செப்ட்டு, அதே கான்செப்டில் நம்ம கொஞ்சம் புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது. இந்த வீடியோவில் ஒருத்தர் பயங்கரமாக நடிக்க போகிறான். அது யாருன்னா வாடா வைக்கப்படுறான். ஆனால் வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பீங்க. அவன் தான் டெட் பாடியை நடிக்க போகிறான். டெட் பாடின்னு சொன்னோடனே கான்செப்ட் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ சங்கரே ஏடா சொல்றான். இல்ல இந்த மாதிரி ஆயி போச்சு பாருங்க. ஏதாவது பண்ணணும், ஏதோ பண்ணி விடுறான்னா என்ன பண்ணி விடுறது? நம்ம 3 பேரா? ஆமாங்க. எனக்கு எதுக்குடா வம்பு இது? நம்ம 3 பேர்னா இப்ப நீங்களும் கை வச்சிட்டீங்க. கை வச்சிட்டேன்னா அதெல்லாம் தொடச்சு விடு. ஏதாவது ஒண்ணு பண்ணு. தொடச்சா என்ன பண்றது? நீங்க கேஸ் வாங்கிக்கோங்க. கேஸ் வாங்குறதா? ஏய் சிவனையன் நானே அங்க இங்க 10 பிச்சை வாங்கிட்டு அங்கேயும் இங்கேயும் கட்டி கடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கேன். என்ன ஏடா கொத்து விடுறீங்க? சங்கர் தானே சொன்னா அவரு எனக்காக எதுவும் நகரா. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ சரி இவ்வளவு விட்டுறச்சே சொல்லிருங்க. இப்ப நீங்க 2 பேரும் பேசிருங்க. அதெல்லாம் இன்ட்ரோ இருக்கு. இன்ட்ரோ இல்ல ப்ரோ, இவருதானா? வாங்க. சங்கர் சங்கர். ஆமா உட்காருங்க. இவ்வளவு நேரமாடா வர முடியாதுன்னா வர முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு பிரச்சனை சொல்லிட்டியா? வர வழி இல்லைங்க, ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. என்னாச்சு? நம்ம பிராங்க் எடுக்க போயிருந்தோம். பிராங்க் எடுக்க போன இடத்துல இப்போ ஒரு பையன் சண்டை போட்டு லைட்டா தள்ளி விட்டான். தள்ளி விட்டதுல கீழே விழுந்து அடிபட்டு பேச்சு முடிச்செல்லாம் இருக்கேன். என்னோட தம்பி தாங்க. யாரு? இதோ இங்கேதான் இருக்கேன் பக்கத்துல. பேச்சு முடிச்சிட்டீங்க. அப்படியே மாதிரி 1 மணி நேரம் மேல ஆச்சுங்க. தம்பி பேச்சு போது அதான் நீங்க நான் ஏன்டா கேஸ் வாங்கணும்? என்ன கூட்டிட்டு வந்து அவன் ஏதோ வெளியே போகணும்னு சொன்னா நீ கேஸ் வாங்கணும்னு சொல்ற? அதான் வெளியில போ அந்த டைம்ல தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கேஸ் நான் வாங்கணுமா? நான் அவன் ஏதோ கூப்பிட்டா வெளியே போடணும்னு சொன்னா என்ன வந்து கேஸ் வாங்க? தம்பி எந்திரிக்க மாட்டாங்க. மூடி மட்டும் விட்டு விட்டுருங்க. மூடி விடுறதா? எதுக்கு? நான் கேஸ் வாங்குறதுக்கா? நீங்க தான் உள்ள போக போறீங்க. உங்க பேர் நான் உள்ள போடணுமா? எஸ்ஐ கிட்ட உங்க பேர் தான் சொல்லியிருக்கு. டேய் எந்திரா. டேய் உன்னதாண்டா. டேய் தம்பி தயவு செஞ்சு இறக்கி விட்டுருங்க. நான் பாட்டு 7 வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க தான் ஏதாச்சும் அவன் ஏன் என்ன கொத்து விட்டான்? அவன் சங்கர் எங்க? சங்கரே கேட்டா சொல்றான். இல்ல இந்த மாதிரி ஆகி போச்சு பாருங்க. டேய் பண்ணணும், ஏதோ பண்ணி விடுறான்னா என்ன பண்ணி விடுறது? என்ன பண்றது? நீங்க கேஸ் வாங்கிக்கோங்க. கேஸ் வாங்குறதா? டேய் செவனேன்னு நானே அங்கேயும் இங்கே 10 பிச்சை வாங்கிட்டு அங்கேயும் இங்கேயும் கட்டி கடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கேன். என்ன ஏடா கொத்து விடுறீங்க? அதெல்லாம் நான் எங்கடா போறது? சங்கர் தானே சொன்னா நகரா. டேய் வர மாட்டாங்க. நீங்க நல்லா நவுத்தி டேய் கை ரேகப்பட்டிருந்தா நகரா நகரா. இப்போ உங்க கைரேகி பட்டுருச்சு. நீங்களும் இருக்கீங்க. நம்ம என்னடா பண்றது? டேய் என்னடா ரத்தமா இருக்குது ஒரே? ஐயா சரி டேய் போடா. அடிச்சு சாகடிச்சிடாதீங்கண்ணா. என்னை இறக்கி விடுங்கடா எங்கேயாவது. நான் பாட்டு 7 வீட்டுக்கு போயிடுறேன். நான் ஏற்கனவே என் பொண்டாட்டி திட்டிட்டு இருக்கா. நீங்க வேற நீங்க தானே ஏதாச்சும் உதவணுங்கண்ணா. நீங்க தானே. நான் என்னடா பண்றது தம்பி? அதான் நீங்க கேஸ் வாங்கிக்கோங்கண்ணா. நான் கேஸ் வாங்கிக்கிறதா? டேய் நான் போய் கேஸ் எங்கடா வாங்குறது? நீதான் எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவான்னு சொல்லிதான் எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவானா? அவன் டெட் பாடியா கிடக்குறான். அவன்கிட்ட போயிட்டு நான் என்ன இது பண்றது?
நீங்க தானே அடிச்சீங்க. நான் அடிச்சேனா? அப்படி கேஸ் எழுதிருக்காங்க. கேஸ் எழுதி டேய் அந்த ரெண்டு வேணா சாட்சி பேசுறீங்களா? டேய் செவனேன் கார்ல ஏறின தப்பா போச்சுடா உங்கள்கிட்ட. உங்க கார்ல ஏறின தவறுறா முத. இப்போ நீங்களும் எங்க கூட தான் நம்ம எல்லாம் ஒரே கேங்ண்ணா இப்போ. ஒரே கேங்கா? ஆமாங்கண்ணா. நம்ம இப்போ மூணு பேர் சேர்ந்து தானே. என்னடா சங்கர் இது ஒரே கேங்குங்கிறா? அப்படிதானே இப்போ உங்க கை ரேகை இருக்குங்கண்ணா பாடியில. இப்போ நீங்க தானே தள்ளினீங்க. டேய் தொடரா முத. இது தொடச்சாலாம் போகாதுங்க, ரத்தத்தோட இருக்கு, அதனால போகாதுங்க, கேஸ் தான். டேய் என்னடா இது? பேர் என்ன? என் பேர் தான்டா அவனுக்கு தெரியுமேடா, அரிதான்டா நானு. ஹரியானா பேர்லயே கேஸ் எழுதி. ஆனா 4 வருஷம் உள்ளுக்குள்ள நான் என்னால முடிஞ்ச சப்போர்ட் பண்றேங்கண்ணா. என்னது உள்ளுக்குள்ள உனக்குள்ள சப்போர்ட் பண்றியா? ஆனா இல்லைங்கண்ணா, எனக்கு வேற வழி தெரியலைங்கண்ணா. நீங்க நானும் படிக்கிற பசங்கண்ணா, 2 பேருமே உங்களுக்கு தெரியலைங்கண்ணா. சங்கர் டேய் ஏதாச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. என்னடா இது? டேய் 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 சங்கரு, இதெல்லாம் என்னடா பண்றது? இது என்ன சும்மா விளையாட்டு? டென்ஷன் ஆயிடுவேன்டா நானு. டேய் என்னடா அந்த செத்த பணத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நம்ம மந்திரவாதி பார்த்து கேட்டாங்க ஒருத்தர்கிட்ட. மந்திரசம் 1 மணி நேரத்துல மூச்சு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால 1 மணி நேரத்துல மூச்சு வந்துருமா? அது ஒரு மந்திரவாதிங்க. அது செத்து போய் கிடக்குறான், அவனை போய் மூச்சு வரும், அது வரும். டேய் வண்டியை நிப்பாடுறா நீ முத. வண்டியை நிப்பாடுற. ஆனா வண்டி நிப்பாட்ட போலீஸ்காரங்க யாராவது பிடிச்சாங்கன்னா எல்லாருமே மாட்டுவோம். போலீஸ் பிடிப்பாங்க. டேய் தம்பி 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 கொஞ்சம் எந்திரி ராஜா. எந்திரிக்க மாட்டாங்க ராஜா, கொஞ்சம் எந்திரி ராஜா. ராஜா டேய் எந்திரிக்க மாட்டாங்க. டேய் ஆமாண்டா செத்து போயிட்டான். அதான் வண்டி நிறுத்தினோம்னாவே நமக்கு பிரச்சனை ஆயிருங்கண்ணா. அதனால நீங்க தானே ஏதாவது உதவணும். நம்ம தம்பி நான் என்ன மந்திரம் சொன்னார்ல, அந்த மந்திரம் என்னதுடா? மந்திரமா? அந்த ஒரு சாமியாரை பார்த்துட்டு வந்தோம். 1 மணி நேரத்துல மந்திரம் சொல்லுங்க, உயிர் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் நம்ம என்ன சொன்னாங்க, ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. நான் பையன் கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிறான். அதுதான் எதுக்குடா இது தேவையில்லாத பிரச்சனை. இப்போ அது பேங்க்கு போனோம்னா அது என்ன ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு. தம்பி அவ்வளோதாங்க. நீங்க தாங்க இன்னைக்கு ஏய் செத்து போயிட்டான்டா அவன். ஏன்டா நீங்க வேற ஏன்டா மந்திரம் அம்மா போட்டு ஈஸ்டரக்கா மந்திரா. ஈஸ்டரக்கா வாருங்க வாருங்க மூச்சு ப்ளீஸ் நான் சொல்லுங்க. அதே மாதிரி சொல்லு. ஈஸ்டரக்கா மந்திரா. ஈஸ்டாக்கா மந்திரா. ஈஸ்டாக்கா மந்திரா 5 டைம் சொல்லுங்க. ஈஸ்டாக்கா மந்திரா. ஈஸ்டாக்கா மந்திரா. ஈஸ்டாக்கா மந்திரா. ஈஸ்டாக்கா மந்திரா. தம்பி ஈஸ்டாக்கா மந்திரா. ஈஸ்டாக்கா மந்திரா. தம்பி ஈஸ்டாக்கா மந்திரா. ஈஸ்டாக்கா மந்திரா. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஈஸ்டாக்கா மந்திரா. ஈஸ்டாக்கா மந்திரா. ஈஸ்டாக்கா மந்திரா. ஃபோன் பண்றாங்க பையன். ஃபோன் பண்றாங்க. பையன் திருப்பி பண்ணுங்க. ஈஸ்டாக்கா மந்திரா. ஹலோ ஹலோ. ஆமாம் அப்படிங்களா? சரி நான் பேசி பார்க்குறேங்க. நம்ம அப்படிங்களா? சரி 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 சரிங்க. சரி ஒரு 2 நிமிஷத்துல நான் இப்போ திருப்பி கூப்பிட்றேங்க. ஓகே. என்னடா இது? ஆனால் அதான் இப்போ ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தோம் ஆல்ரெடி. அவர் 2 நாள் பாடி பார்த்துக்கிறாருங்களாம்மா. கொஞ்சம் செலவுக்கு மட்டும் ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா 2 நாள் பாடி பார்த்துக்குவேன். நீங்கள் எப்படி? என்கிட்ட எதுடா காசு? என்கிட்ட என்ன காசு? என்கிட்ட நானே செவனேன்னு வேலைக்கு போகாமல் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். என்கிட்ட காசுன்றீங்க. ஆனால் இப்போ சிச்சுவேஷன் என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன், உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்கண்ணா. வேற 2 நாள் பாடி வச்சுட்டு நான் காரில் சுற்றிட்டு இருக்க முடியாது. நம்ம 3 பேர் தானே மாட்டுவோம். நம்ம 3 பேரா? ஆமாங்க. எனக்கு எதுக்குடா வந்து இது? நம்ம 3 பேர்னா இப்போ நீங்களும் கை வச்சுட்டீங்க. கை வச்சுட்டேன்னா அது எல்லாம் தொடச்சு விடு. ஏதாவது ஒன்று பண்ணு. தொடச்சாலும் என்னெல்லாம் போய் சும்மா நோண்டிட்டு உட்காந்துருக்கீங்க. நானே வேலைக்கு போகாம சும்மா வீட்டில் உட்காந்து தட்டை சோறு தின்னுட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து காசு காட்டி. சரி நம்ம ஜெயிலியா? வேற என்னதான் பண்றேன்? இப்போ நானே ஓசியில சோறு தின்னுட்டு இருக்கேன் தம்பி. ஏன் தம்பி என் பொழப்பையும் கெடுத்தா தம்பி. நான் இப்போ எங்க பொழப்பு போயிருந்தேன். நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. நான் அவன் எங்கேயோ போகணும்னு சொன்னா நான் அதுக்காக வந்தேன். சொல்றோம் ஏதாவது பார்த்து பண்ணி கொடுவேன். ஏன்னா அப்படி பண்ற? பண்ணி கூட ப்ளீஸ் நான் ஏதாவது பண்ணி கொடுங்கண்ணா. டேய் கொண்டு போய் சுடுகாட்டுல எரிச்சு போட்டு போங்கடா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன ஏன்டா இது? சுடுகாட்டுங்கண்ணா. இது எங்கேயாவது போங்க.
நான் அதான் ஒரு 2 நாள் டைம் கேக்குறாங்க. உங்ககிட்ட இருக்கிறது அமௌண்ட் இருந்தா கொடுங்க, இல்ல போனையா. நானே 1000 ரூபாய் வச்சுட்டு அங்கே இங்கே ஆடிக்கிட்டு உட்காந்துருக்கேன். 1000 ரூபாய் ஜிபே. 1000 ரூபாய் என்கிட்ட காசு இல்ல. இப்பதான் நீங்க சொன்னீங்க 1000 ரூபாய் நான் வச்சிருந்தேன், ஆனா இப்ப காசு இல்ல. ப்ளீஸ் என்கிட்ட காசு போலீஸ் இருந்தா பிரச்சனை இல்ல. அது நீ இறங்கி நீங்க பாத்துக்கிறீங்கன்னா நான் நிறுத்திடுறேங்கண்ணா. நீங்க பாத்துக்கிறீங்கன்னா என்கிட்ட காசு இல்ல தம்பி. நீ என்னெல்லாம் நோண்டாது தம்பி. சுத்தமா இல்ல. நான் விளையாட்டு. டேய் சங்கரே, உனக்கு தெரியுமில்லடா ஏன்டா நீ உயிரை வாங்குறீங்க? நான் செவனேன்னு வீட்டுல படுத்திருந்தேன்லடா, என்ன ஏன்டா போட்டு அது ஏதோ ஜிங்கா புங்கா ஏதோ மந்திரம் வேற சொல்லி ஆஸ்திரிக்கா மந்திரம். டேய் சொல்லுங்க சொல்லுங்க ஒர்க் ஆகுது. நான் ஒர்க் ஆகுதுண்ணா சொல்லுங்க. டேய் ஆஸ்திரிக்கா மந்திரம். சோறு சாப்பிடலாம். சோறு சாப்பிடுவீங்களா? யாரா அடிச்சு பொண்ணுங்க? சங்கர் தாங்க. தள்ளி விட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க எல்லாம். என்ன ஒண்ணு சொல்லுங்க. டே ஆஸ்திகா, டேய் ஜிபும்பா பூ. ஆனா சரிடா, நான் உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கிறது கொடுங்க. என்கிட்ட காசு இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏன்டா நீ நம்ம அடிக்கிறீங்க? நான் போனா ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஏதாவது கேஷ் ஆக்கிடுவோம். அது ஒண்ணுதான்டா இருக்குது. அதுதானே, வேற வழி இல்லைண்ணா. இப்ப நம்ம கிட்ட கடைசி ஆப்ஷன் அதுதானே இருக்கு. நீங்க தானே ஏதாச்சும் சொல்லணும். டேய் அவன்கிட்ட இருக்குடா சங்கரே. டேய் நீ குடுறா. என்கிட்ட இல்லன்றனாலதான் நான் உன்னை கூப்பிட்டேன். ப்ளீஸ்ண்ணா கொடுங்க. ஃபோன் கொடுங்க, ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்டு தரேங்க. போனா போன் வேற கொடுக்கணுமா? ஏண்டா சும்மா இருக்கிறவனை, வீட்டுல இருக்கிறவனை வச்சுட்டு நீங்க போனு கொடு, அதை கொடு, இதை கொடுன்ட்டு இது பண்றீங்க. சரி, இது எவ்வளவு போகுது? எங்க விக்கிறதுக்கு பிளான் போடுறீங்க நீ? அப்புறம் காசு இல்லன்றீங்க. காசு இல்லன்னா நீ போன கொடு. நீ போன கொடு. தரேங்கண்ணா. நீ போன. நான் தரேங்கண்ணா. எவ்வளவு போகும்? 3000 ரூபாய். அப்ப 3000மா? ஏண்டா ஏய் ஒரே நிமிஷம் இருங்கண்ணா, ஒரே நிமிஷம். டேஷ்போர்ட்ல வச்சிடலாம். டேய் நான் ஒரே நிமிஷம்ண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெய் எந்திரி. கலெக்ஷன் 3000 ரூபாய். எந்திரிச்சிட்டான்டா. என்னடா இது? எந்திரி கிளம்பி அடுத்தால் பார்க்கணும்டா. நாங்க அடுத்தால் பார்க்கணும். கிளம்புயா அடுத்தால். என்ன விளையாட்டுக்காரியா? வேற ஆள் பார்க்கணுமே. எந்திரியா போயா. அடுத்தால் பார்க்கணும் நாங்க. போயா. ஏன் பண்ற? இறங்க. இல்லண்ணா, அது நம்மள செட்டப் தான். சும்மா வரிப்பறி பண்ண நம்ம திருடுறதா நம்மளால புரியாது. சரி, இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கிடைக்கிறது 3000 மாஸ்டர் பிளான் ஆகும்ண்ணா. போதுங்க எங்களுக்கு. நன்றி. இறங்கியா போயா. போயா இறங்கி கீழே இறங்கி. போறாரா புடிடா. இறங்காடி ஓடி போறாரு. போறாரு. அண்ணா ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் இருக்கு. போன் தரேன். என்னது? ஏய் நான் இந்த போனை கொடுத்தா சோப்பு டப்பா கொடுத்து போன் அடுப்பு ஏத்திக்கிட்டு போன விடுறா. டென்ஷன் ஆல்ரெடியா ஓவர் டென்ஷன் ஏத்திட்டு நாளையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். டெட் பாடி, அந்த பாடி, இந்த பாடி. போடா போன. நீங்க எடுத்துட்டு போங்க. போலீஸ் மைக்குங்க. நீங்க பேசுனதுல இதுலதான் ரெக்கார்ட் ஆகிருக்கும். என்னன்னா, சங்கர் சொன்ன நம்ம ஃப்ரெண்டு நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்க போன் இருந்தாங்க. உங்க போன் தான். அங்க சும்மா வைப்பர் எல்லாம் பண்றது இல்ல, சும்மா பிராங்க் மாதிரி பண்ணோம். இவனுக்கும் ஒன்னும் ஆகல. செத்து போனோம். சரிண்ணா, நீங்க ஏதோ மனசு கஷ்டப்பட்டு இருந்தோம். சாரி. அப்படி ஏமாத்தல. அந்த மாதிரி டென்ஷன் ஏத்த கூடாதுல்ல. திடீர்னு நம்ம பசங்க ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? சரிங்கண்ணா, சாரிங்கண்ணா. நம்ம சேனல் பேர் வந்து நான் சிரிக்கல மச்சி அப்படின்னு சொல்லி, நம்ம சேனலுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் சொல்லுங்க. நான் சிரிக்கலை மச்சி. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஆனா வீடியோ போடல உங்களோட பர்மிஷனோட. நன்றிண்ணா.